ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சில்ட்ரன்ஸ் டைம் எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு. நீங்களாம் வேறு லெவல் குட்டீஸ். 3 மணி சொன்னோன்னே கரெக்டாக 3 மணிக்கு வந்திருக்கீங்க. நானும் ஒரு பொண்ணுக்கு, காயத்ரின்னு ஒரு பொண்ணுக்கு 74 ஃபோனு 3 மணிக்கு வந்துரு வாராளா? எங்கே போனாலோ வருவாளா மாட்டாளா பாப்போம். வருவாளா? பிரியா 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 வந்துட்டேன் பிரியா. எங்கே சோவாரிட்டு வர? என்ன பிரியா திடீர்னு இருந்தியோ? கொஞ்சம் வாங்க. இல்லை பிரியா, நான் ஷாப்பிங் போயிட்டேன் பிரியா. சில்ட்ரன்ஸ் டைமோட ஷாப்பிங் முக்கியமாக போச்சு. ஆமாம் பிரியா, இன்னைக்கு லீவ் இல்லை. நீ சில்ட்ரன்ஸ் டைமில். சரி பிரியா, மன்னிச்சுக்கோ பிரியா. மன்னிக்க மாட்டேன். எங்கே போனேன்? பிரியா ஷாப்பிங் போன பிரியா. இன்னைக்கு உனக்கு விஷயமே தெரியாதா? ஒன்று தெரியாது பிரியா. ஆடி சேலுக்கு நான் ஷாப்பிங்கில் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் பிரியா. இன்னைக்கு எப்படி ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் இடியோ? ஆமாம் பிரியா, எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் கூடயும் போயிட்டு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வந்துட்டேன் பிரியா. எல்லாம் வாங்கிட்டேன். எல்லாம் வாங்கிட்டேன். எல்லாத்துக்குமே லோ பட்ஜெட்டில், எல்லாத்துக்குமே கேரண்டி நிறைய போட்டிருக்கான் பிரியா. எத்தனை வருஷம் கேரண்டி? எல்லாத்துக்கும் 5-6 வருஷம் இருக்கும் பிரியா. சரி, உனக்கு எத்தனை வருஷம் கேரண்டி? பிரியா என்ன இப்படி கேட்ட? தெரியாதா? எனக்கு தெரியாது பிரியா. சரி குட்டீஸ், உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? சரி, இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சில்ட்ரன்ஸ் டைமில் பார்த்துடலாமா? வாங்க, ஆக்ஷன் சாங் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். குட்டீஸ் டாபிக் சொல்லாமல் போயிட்டேன். டாபிக் என்ன தெரியுமா? அவர் தான் கேரண்டி. வாங்க, ஆக்ஷன் சாங்குள்ளே போகலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ ஆக்ஷன் சாங் பாடுவோம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்ன தலைப்பில் பார்த்துட்டு இருக்கோம்? அவர் தான் கேரண்டின்ற தலைப்பில் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு ஆக்ஷன் சாங் வந்து ஒரு 3 லாங்குவேஜில் பாட போகிறோம், ஓகேவா? என்ன லாங்குவேஜ்னா தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி. நீங்கள் எல்லாரும் என் கூட சேர்ந்து பாடுங்க. நான் எங்க போனாலும் என் கூட வருவாரே, நான் எங்க செஞ்சாலும் என் கூட இருப்பாரே. நான் எங்க போனாலும் என் கூட வருவாரே, நான் எங்க செஞ்சாலும் என் கூட இருப்பாரே. அவரே என் லைஃப் ஆகும் ரைட்டு, அவரே என் ஹீலர், எவர் பிரசன்ட் இருப்பார். அவரே என் லைஃப் ஆகும் ரைட்டு, அவரே என் ஹீலர், எவர் பிரசன்ட் இருப்பார். इश्क मेरा दोस्त चलता हमेशा, इश्क तेरा दोस्त देता भरोसा. इश्क मेरा दोस्त चलता हमेशा, इश्क तेरा दोस्त देता भरोसा. कटआउटों वेना, वॉल पोस्टर वेना, DPU वेना, स्टेटस कोड वेना. कटआउट वेना, वॉल पोस्टर वेना, DPU वेना, स्टेटस कोड वेना. कन्फेशन போதும், கான்ஃபிடென்ட்டா வருவார், கான்ஃபிடன்ஸ் தருவார், காம்ப்ளிமெண்டா இருப்பார். கன்ஃபெஷன் போதும், கான்ஃபிடென்ட்டா வருவார், கான்ஃபிடன்ஸ் தருவார், காம்ப்ளிமெண்டா இருப்பார். इश्क मेरा दोस्त चलता हमेशा, इश्क तेरा दोस्त देता भरोसा. इश्क मेरा दोस्त चलता हमेशा, इश्क तेरा दोस्त देता भरोसा. We'll worship forever, we'll praise him forever, we'll lift him forever, he loves us forever, forever. நேற்றும் இன்றும் மாறா ஒரு தேவன் எனக்குண்டு, நேச கரத்தால் தாங்கும் ஒரு நண்பன் நமக்குண்டு. நேற்றும் இன்றும் மாறா ஒரு தேவன் எனக்குண்டு, நேச கரத்தால் தாங்கும் ஒரு நண்பன் நமக்குண்டு. அவர் வானிலும் சிறந்தவர், இந்த புவியிலும் பெரியவர், நம்பலனும் மாணவர், அவர் சர்வ வல்லவர். He's the best, the best, நம் தேவன் பெஸ்ட் தான். He's the best, the best, நம் தேவன் பெஸ்ட் தான். அவர் கிருபை பெஸ்ட் தான், அவர் அன்பை பெஸ்ட் தான், அவர் அன்பும் பெஸ்ட் தான், எல்லாமே பெஸ்ட் தான். தேவனின் வார்த்தை காட்டும் ஜீவ பாதை செல்லுவோம்,
இயேசுவிற்காக அன்பை சுவிசேஷமாய் சொல்லுவோம். தேவனின் வார்த்தை காட்டும் ஜீவபாதை செல்லுவோம். இயேசுவிற்காக அன்பை சுவிசேஷமாய் சொல்லுவோம். அவர் அன்பிற்கு ஈடில்லை, அன்பின் தெய்வம் வேறில்லை. அவர் பாதைக்கு வெளிச்சமாய் அவர் வார்த்தை இருக்குமே. He's the best, the best. நம் தேவன் பெஸ்ட் தான். He's the best, the best. நம் தேவன் பெஸ்ட் தான். அவர் கிருபை பெஸ்ட் தான். அவர் வார்த்தை பெஸ்ட் தான். அவர் அன்பும் பெஸ்ட் தான். எல்லாமே பெஸ்ட் தான். என்ன குட்டீஸ், ஆக்ஷன் சாங் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? ஏதோ ஏசா தோசான்னாங்க. பிரியா அப்படி இல்லை பிரியா, இது இஷ் மேரா தோஸ்த் சல்தா ஹமேஷா பிரியா. எனக்கு ஹிந்தி ஃபஸ்ட் டைம். சரி பிரியா. எனக்கு அந்த பாட்டு ஆனாலும் ஹிந்தி ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த பாட்டு பாடினதுலேருந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓ, ரொம்ப பிடிச்சிருக்கா? சரி, நம்ம அடுத்தது போயிடலாமா? என்னது பிரியா அடுத்த? மனப்பாட வசனம் படிக்கணுமா பிரியா? அதை படிக்கணும். படிக்குமா குட்டீஸ்? வாங்க எல்லாரும் சேர்ந்து படிக்கும். ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சில்ட்ரன்ஸ் டைமில் உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி அக்கா உங்களுக்காக ஒரு சூப்பரான வசனம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அக்கா கையில் என்ன இருக்குது? கரெக்ட், ஃப்ளவர் இருக்குது, அப்படி தானே? இந்த ஃப்ளவரில் தான் நம்ம வசனம் பார்க்க போகிறோம். எல்லோரும் சேர்ந்து படிக்கலாமா? கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 28:8. மறுபடியும் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 28:8. வசனம் பிடிச்சிருந்துச்சா? எத்தனை பேத்துக்கு பிடிச்சிருந்துச்சி? ஓ, நிறைய பேத்துக்கு பிடிச்சிருந்துச்சா? சரி, ஓகே. சண்டே கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது உங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர்கிட்ட வசனம் சொல்லிட்டு போகணும், ஓகேவா? பாய். இந்த வசனத்தை மறக்காமல் உங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்லிட்டு போங்க, ஓகேவா? ஓகே குட்டீஸ், பாய். எங்கே நம்மள வருஷம் படிச்சுட்டு வான்னு சொன்னா, ஆனால் இன்னும் அவ்வளோ ஆளே காங்களே. எங்கே போயிருப்பா? இன்னும் ஆளே காங்களே. நீங்கள் எல்லோரும் படிச்சிட்டிங்களா வசனம்? நான் படிச்சிட்டேன்ப்பா. நீங்கள் எல்லோரும் படிச்சிட்டிங்களா? ஒருவேளை அவளை எங்கே போயிருப்பா? சரி, அடுத்து நம்மளுக்கு லிட்டில் சீஃப் இருக்குல்ல, அதனால் அங்கே போயிருப்பாளோ? சரி, வெயிட் பண்ணுவோம் வர வரைக்கும். ஆமாம் காயத்ரி, நான் இங்கே தான். ஆமாம் காயத்ரி, நான் இங்கே தான் இருக்கேன். ஒரு பொண்ணு நிறைய கொண்டு வந்திருக்கா. வா, சீக்கிரம் போவோம். சாப்பாடுனால முதலால போயிட்டியே நீ பிரியா. சரி, இந்தா வாரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம லிட்டில் செஃப் தான் பார்க்க போகிறோம். இந்த கதை இன்றைக்கி நம்மளுக்கு லிட்டில் செஃப். அக்கா, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? இளநீர் பாயாசம். இளநீர் பாயாசமா? ஓகேக்கா. இது என்னது? மேடு. சுகர் பவுடர். இளநீருக்குள்ளே இருக்கிற தேங்காய். அப்போ இது என்னதுக்கா? பாதாம் பவுடர். இது பனானா தானே? ஆமாம். இது என்னதுக்கா? தேங்காய் துருவி வச்சிருக்கு. ஓகே, இன்னைக்கு இந்த அக்கா இதை வச்சு தான் பண்ண போகிறாங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன போடலாம்? பனானா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்னக்கா போடணும்? பனானாவை நல்லா மசிச்சுக்கணும். அடுத்து எல்லாத்தையும் ஒன்றா போட போகிறாங்களாம். அடுத்து வந்து தேங்காய்க்குள்ளே இருக்க அந்த இளநீ ஊற்றுறாங்க. அடுத்து மில்க் மேட் ஊற்றுறாங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபைனலாக இளநீ ஊற்றிடலாமா? அடுத்து தேங்காவை துருவி வச்சுருக்காங்க, அது மேலே போட்டுறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இளநீர் பாயாசம் ரெடி ஆகிட்டு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? சூப்பராக இருக்குக்கா, சூப்பராக இருக்குக்கா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். குட்டீஸ், இளநீர் பாயாசம் வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சு தெரியுமா? வாழைப்பழம்லாம் போட்டிருந்தாங்க. அப்படியே பிரியா? ஆமா, செம டேஸ்ட். நீ சாப்பிடல? சாப்பிடல பிரியா, என்னை விட்டுட்டு சாப்பிட்டல நீனு. பந்திக்கு முந்தனும் சொல்லியிருக்காங்க பெரியவங்க. நான்லாம் மதாலா போயிட்ட பத்தியா சாப்பிட்றதுக்கு. சரி பிரியா, நீ சாப்பிடு சாப்பிடு. சரி குட்டீஸ், நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சரிங்களா? ஓகே, அடுத்த ப்ரோக்ராம் என்ன பார்த்துடலாமா? என்னது அடுத்தது? ஸ்டோரி டைம். யாருக்கெல்லாம் ஸ்டோரி பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்குமா? சரி, நம்ம போய் ஸ்டோரி பார்த்துட்டு வந்துடலாம். உனக்கு பிடிக்குமா? கொஞ்சம் பிரியா. நம்ம போய் ஸ்டோரி பார்க்கலாம். இவ கிடக்கா. ஹலோ சில்ட்ரன்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு அக்கா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். என்னவா இருக்கும் யோசிங்க. சரி, இன்னைக்கு பைபிளில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு லிட்டிலாக ஒரு ஸ்டோரி பார்த்துடலாம். யாரை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா? ஆப்ரஹாமை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க எல்லோரும் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஊருன்னு என்ன ஊரில் ஆப்ரஹாமும் சாராலும் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். அப்பச்சில் ஆண்டவர் ஆப்ரஹாமோட பேசுனாங்களாம். என்ன பேசியிருப்பாங்க? அக்காவே சொல்கிறேன்னா நல்லா கவனித்து கேளுங்க. ஆண்டவர் ஆப்ரஹாம் கிட்ட, ஆப்ரஹாமே, நீ உன் ஜாதியை விட்டு உன் ஜனத்தை விட்டு எல்லார வீட்டையும் நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. ஆப்ரஹாம் ஆண்டவர் சொன்னதை ஆப்ரஹாம் கீழ்ப்படிந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆப்ரஹாம் கூட யாரெல்லாம் போனா தெரியுமா? ஆப்ரஹாம், சாரா, லோத்துன்னு 3 பேர் போனாங்க. லோத்து யார் தெரியுமா? ஆப்ரஹாமோட அண்ணன் பையன். இவங்க 3 பேரும் போயிட்டே இருக்கிறாங்க. தேசத்தை விட்டு போகச்சில் ஆப்ரஹாமுக்கு எத்தனை வயசாக இருந்திருக்கும்? 75 வயசில் ஆண்டவர் சொன்னபடி ஆப்ரஹாம் கீழ்ப்படிஞ்சு போய்கிட்டே இருக்காரு. தேசத்தை கடந்து எல்லாத்தையும் கடந்து பாலைவனத்துக்கு போய் அங்கே கூடாரம் போட்டு தங்கி எல்லாரும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கச்சில் ஒரு நாள் எகிப்துக்கு போகிறாங்க. எகிப்துக்கு போய் அங்கேயும் குடியிருக்கிறாங்க. அப்படி குடியிருக்கச்சில் எகிப்தில் ஒரு பஞ்சம் வருது. பஞ்சத்தினால் பக்கத்து ஊரான பெத்தேலுக்கு போகிறாங்க. பெத்தேலுக்கு போகச்சில் அங்கே கூடாரம் போட்டு ஆப்ரஹாம் இருக்கார். அங்கேயும் ஆண்டவர் ஆப்ரஹாமோட பேசினார். என்ன பேசியிருப்பாங்க? ஆப்ரஹாமே, நீ உன் கூடாரத்தை விட்டு வெளியே வா, நான் உனக்கு ஒரு தரிசனம் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் ஆப்ரஹாமோட பேசினார். ஆப்ரஹாம் ஆண்டவர் சொன்ன மணிக்க கூடாரத்தை விட்டு வெளியே வந்தான். வெளியே வந்து வானத்தை பாரு, வானத்தில் என்னெல்லாம் இருக்கும்? ஸ்டார்ஸ் இருக்கும், மூணு இருக்கும். அந்த மணிக்க நட்சத்திரங்களை பாரு, இந்த நட்சத்திரங்களை உன்னால் முடிஞ்சால் எண்ண முடியுமா? நம்மளாலே எண்ண முடியாது. அப்போ அவங்களால எப்படி எண்ண முடியும்? இந்த நட்சத்திரங்களை மணிக்க உன்னோட சந்ததிகளை வந்து நான் பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து ஆப்ரஹாமுக்கு வந்து வாக்குத்தத்தம் பண்ணினார். அப்படி வாக்குத்தத்தம் பண்ணுச்சுல ஆப்ரஹாம் தேவனிடத்தில் ஒரு கொஸ்டின் கேட்குறான். என்னவா இருக்கும்? பரவாயில்லையே, எல்லோரும் நான் நினச்ச மாதிரியே நீங்கள் எல்லோரும் கெஸ் பண்ணிட்டீங்க. ஆண்டவர் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் உனக்கு ஒரு சந்ததி உன் மூலமாக நான் வரும், நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து ஆப்ரஹாமோட பேசினார். ஆப்ரஹாம் அப்போ சில சாரால் கிட்ட போய் இதை ஆண்டவர் சொன்னதை சொல்கிறாரு. அப்போ சில சாரால் வந்து சிரிக்கிறாங்க. எதனால் சிரிக்கிறாங்க? ஆப்ரஹாமுக்கு வந்து வயசாயிட்டு, ஏன்னா அவங்க வந்து தாத்தாவும் பாட்டியாவும் ஆயிட்டாங்க. அதனால சாரால் நம்பவே இல்லை. நம்ம எதுவும் சொன்னோன்னா உடனே நம்ப மாட்டோம்ல, அதே மாதிரிக்கு தான் சாரால் பாட்டியும் நம்பவே இல்லை. எனக்கு எவ்வளோ வயசாயிட்டு என்னால் எப்படி ஒரு குழந்தை வந்து என்னால் உருவாக முடியும் அப்படின்ட்டு நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. அப்படி இருக்கச்சில்
சாராள் வந்து சிரிக்கிறாங்க. சிரித்தோடனே 25 வருஷம், எத்தனை வருஷம், 25 இயர்ஸ் வந்து தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு பயத்தோடு காத்திருக்கிறாங்க அந்த குழந்தைக்காக. ஆபிரகாமும் சாராளும் அந்த குழந்தைக்காக 25 வருஷம் வெயிட் பண்ணாங்க. எத்தனை வருஷம், 25 இயர்ஸாக அந்த குழந்தைக்காக வெயிட் பண்ணாங்க. அந்த குழந்தை பிறக்கச்சில் ஆபிரகாமுக்கு 100 வயசும் சாராளுக்கும் 90 வயசுமா இருந்துச்சு. எத்தனை வயசு, ஆபிரகாமுக்கு 100 வயசும் சாராளுக்கு 90 வயசுமா இருந்துச்சு. அப்பச்சில் அந்த குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பேர் என்ன தெரியுமா? உங்கள் அம்மா அப்பா உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நேம் வைக்கிறாங்களா, அதே மாதிரிக்க அந்த குழந்தைக்கு ஆபிரகாமும் சாராலும் ஈசாக்குன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த ஈசாக்கு பிறந்ததுக்கப்புறம் ஏசப்பா அவன் மூலியமாக அவன் சன்னதியை வந்து ஆசீர்வதித்து அவனை பழுகி அவனை பெருக பண்ணாங்க. தேவன் தான் ஆபிரகாம் கிட்ட அந்த குழந்தைக்கு ஈசாக்குன்னு பேர் வைக்க சொன்னாங்க. அந்த ஈசாக்கு மூலியமாக தான் ஆபிரகாமுடைய சந்ததி வந்து பழுகி பெருகி ஆண்டவர் வந்து அந்த சந்ததியவே ஆசீர்வாதமாக பெருக பண்ணாங்க. தேவன் தான் ஆபிரகாம் கிட்ட அந்த குழந்தைக்கு ஈசாக்குன்னு பேர் வைக்க சொன்னாங்க. அந்த ஈசாக்கு மூலியமாக தான் ஆபிரகாமுடைய சந்ததி தேவன் ஆசீர்வதித்து பழுகி பெருக பண்ணாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது? அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் வந்து உண்மை உள்ளவராக இருக்கிறார். பைபிளில் ஒரு குட்டி வசனம் இப்படி சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். எபிரேயர் 10:23 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீங்கள் எதுனாலும் ஏசப்பா கிட்டே நீங்கள் கேளுங்க, அவர் நமக்கு கண்டிப்பாக செய்வாங்க. சரியா? ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு சூப்பரான கேரண்டியாக இருந்தாங்க. அதே மாதிரிக்க நம்மளுடைய வாழ்க்கைக்கும் அவர் தான் கேரண்டி. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சா? நான் போயிட்டு வரேன், பாய். என்ன குட்டீஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சா? அந்த அக்கா அருமையாக ஸ்டோரி சொன்னாங்க. உனக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சு பிரியா. எனக்கு சூப்பராக சொன்னாங்க. என்ன ஸ்டோரி சொன்னாங்க? குட்டீஸ் வேற லெவலில் சொல்லிட்டாங்க. உனக்கு தெரியுமா? அவர் தான் கேரண்டி அந்த மாதிரில தானே பிரியா. ஆபிரகாமுக்கு ஏசப்பா வாக்குத்தத்தம் கொடுத்தாங்கல்ல, அதான் கேரண்டி. ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், ப்ரோக்ராம்லாம் பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? உனக்கு எந்த ப்ரோக்ராம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? உனக்கு என்னது பிடிச்சிருந்துச்சு? எனக்கு லிட்டில் செஃப் தான் பிடிச்சிருந்துச்சு. அப்படியா? எனக்கு ஆக்ஷன் சாங் தான் ரொம்ப பிடிச்சிச்சு பிரியா. சரி ஓகே குட்டீஸ், இந்த ப்ரோக்ராம்லாம் எதில் போய் பார்ப்பீங்க? எதில் பார்க்கணும் பிரியா? யூடியூப்ல போய் HMAGன்னு அடிச்சா நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் வந்துடும். அப்படியா? அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா பண்ணா 3 மணிக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்படியா? ஆமாம் குட்டீஸ், நீங்களும் உங்கள் ஃபோனில் போய் பண்ணி வச்சுருவீங்களா? சரி குட்டீஸ், நீங்களும் இதே மாதிரி பார்க்கணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், பாய்.